இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சென்னை ஓட்டேரியில் உள்ள நகைப்பட்டறையிலிருந்து சுமார் 100 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நகைப்பட்டறையில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள் திருட்டு என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பட்டறையில் பணியாற்றிய பீகார் இளைஞர்கள் திருடி சென்றதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். சென்னை ஓட்டேரியில் உள்ள நகைப்பட்டறையில் இருந்து சுமார் 100 சவரன் தங்க நகை கொள்ளை போயிருப்பது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் கௌதமி. சென்னை ஓட்டேரியில் நகைப்பட்டறையில் 3/4 கிலோ தங்க நகை திருட்டு போயுள்ள சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சம்சு ஆலம். இவர் சென்னை ஓட்டேரி படவட்டம்மன் கோயில் சாலையில் கடந்த 15 வருடங்களாக நகைப்பட்டறை RM ஜுவல்லரி என்கின்ற நகைப்பட்டறை தொழில் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரது நகைப்பட்டறை நிறுவனத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் நஜீம் என்பவர் கடந்த 2 வருடமாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சம்சு ஆலம் நேற்றைய தினம் பிரபல நகைக்கடை ஒன்றிற்கு நகைகளை சப்ளை செய்வதற்காக சுமார் 3/4 கிலோ எடை கொண்ட சுமார் 100 சவரன் தங்க நகைகளை சப்ளை செய்வதற்காக பாலிஷ் போடுமாறு அப்துல் நஜீமிடம் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து தொழிலாளி அப்துல் நஜீம் அந்த நகைகளுக்கு பாலிஷ் போட்டு அதனை தயாராக நகை கடைகளுக்கு சப்ளை செய்வதற்காக வைத்திருந்தார். இதனிடையே அந்த நகைகள் மீது ஆசை கொண்ட அப்துல் நசீம் லாவகமாக அந்த நகைகளை திருடிக்கொண்டு இரவோடு இரவாக தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை அந்த நகைகளை சப்ளை செய்வதற்காக சம்சு ஆலம் அப்துல் நசீமுக்கு போன் செய்த போது அவருடைய தொலைபேசி எண்ணானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே சம்சு ஆலம் மற்றொரு தொழிலாளர் சஜீர் என்பவரிடம் தொடர்பு கொண்டு அப்துல் அஜித் குறித்து அந்த நகைகள் குறித்து விசாரித்த போது அப்துல் நசீம் அங்கு இல்லை என தெரிய வந்தது. இதனை அடுத்து தனது நகைப்பட்டறைக்கு விரைந்து வந்த சம்சு ஆலம் இது குறித்து மற்ற ஊழியர்களிடம் விசாரணை செய்த போது நேற்று மாலை முதலே அப்துல் காணவில்லை என்றும் அவர் எங்கு சென்றார் என்றும் தெரியவில்லை என மற்ற ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அந்த நகைகளை சரிபார்த்த போது அதில் 3/4 கிலோ பாலிஷ் போட்டு வைக்கப்பட்டிருந்த தங்க நகையானது மாயமானது தெரிய வந்தது. இதனை அடுத்து சம்சு ஆலம் நகைகளை திருடிக்கொண்டு அப்துல் நசீம் சென்று விட்டதை உறுதி செய்து நகைப்பட்டறை உரிமையாளர் இது குறித்து சென்னை ஓட்டேரி காவல்துறையில் புகார் அளித்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஓட்டேரி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் தற்போது அங்கு பொருத்தப்பட்டுள்ள CCTV கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டு அப்துல் நசீமை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் இருக்கும் என தற்போது தெரிய வருகிறது. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.